வணக்கம், நான் டாக்டர் ஹரிஷ். ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டலில் அவசரம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவராக இருக்கேன். நான் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், பேசிக் லைஃப் சப்போர்ட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எல்லா பேத்துக்குமே. நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, நான் மெடிக்கோ இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதில் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இனிஷியலாக ஒரு யாரோ பேஷண்ட்டோ தெரிஞ்சவங்களோ யாராக இருந்தாலும் சப்போஸ் கீழே விழுந்திருக்காங்க, அப்படி ரோட்டில் வரும்போது கீழே விழுந்துட்டாங்க, இல்லை வீட்டில் எங்கேயாவது நம்ம மயங்கி விழுந்து கிடக்காங்க அப்படின்னா இனிஷியலாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இனிஷியலாக அவங்களுக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 சொல்லுவோம். ஏபிசிடி அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏபிசிடி மெயின் அது ஃபஸ்ட்டு ஏபிசிடினா ஏக்கு ஏர்வே, பி ப்ரீத்திங், சி சர்க்குலேஷன் சொல்லுவோம். ஏர்வேன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களோ மூச்சு விடுறாங்களா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு பக்கத்தில் போய் பார்க்கணும். மூச்சு விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பயப்பட தேவையில்லை. பொறுமையாக அங்கேருந்து அவரை ஷிஃப்ட் பண்ணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். எங்கே முடியுதோ, இப்போ இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமாக இருக்குது அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். இல்லை தூரமாக இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் என்ன அவசரமாக பண்ண முடியுமோ அந்த ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கான ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் சப்போஸ் ஒரு சில பேர் மூச்சு விடாமல் இருக்காங்க, மூச்சு எதுவுமே இல்லை, நீங்கள் மூச்சு பேச்சு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பல்ஸ் பார்க்கணும், நாடி துடிப்பு பார்க்கணும். நாடி துடிப்பு 2-3 இடத்துல பார்ப்போம். மெயின் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கையில் வச்சு பார்க்குறது. இன்னொன்று இந்த சங்கு இருக்குது இல்லைங்களா, கழுத்தில் சங்கு, இதுக்கு சைடில் இந்த இடத்துல இப்படி 3 விரல வச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நம்மளுக்கு நாடி துடிப்பு இருந்தால் உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரலாம். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காமிக்கணும். அங்கே நாடி துடிப்பு இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அங்கேயும் நாடி துடிப்பு இல்லை அப்படின்னா சிபிஆர்னு ஒன்று சொல்லுவோம், கார்டியோபல்மனரி ரீசக்சிடேஷன் சொல்லுவோம். அதை உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, அது நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணுறது ரொம்ப நல்லதும் கூட. இப்போ ஒரு சில பேர் காட்டில் விழுந்திருக்காங்க, இல்லை ரோட்டில் விழுந்ததுக்கும் காட்டில் விழுந்ததுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் நம்ம பார்க்கணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ காட்டில் யாராவது விழுந்திருக்காங்கன்னா பக்கத்தில் ஏதாவது பாட்டில் எதுவும் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பக்கத்தில் பாட்டில் எதுவும் இருக்கா, அவங்க எதுவும் குடிச்சிருக்காங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அதே பாம்பு கடிச்சிருக்கா இல்லையான்றதும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு பாம்பு கடிச்சிருக்கா, இல்லை அவர் பாட்டில் எதுவும் குடிச்சிட்டு பாய்சன் எதுவும் எடுத்திருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் சுகர் பேஷண்ட்டு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர் ஃபிட்ஸ் எதுவும் வந்திருக்கான்றதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். அதில் நம்ம தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியாது. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பாட்டில் எதுவும் சைடில் இருக்கா, இல்லை வேறு எதுவும் மருந்தோட பேக்கெட் எதுவும் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அப்புறம் பாம்பு எதுவும் கடிச்சிருக்கான்றது உடம்பு ஃபுல்லாக பார்க்கணும். இது பேஷண்ட் சுயநினைவோடு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தூக்கிட்டு வந்துடலாம். சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இங்கே மூச்சு விடுறாரா இல்லையான்னு ஃபஸ்ட் பார்க்கணும். அப்புறம் பல்ஸ் பார்க்கணும். பல்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வரணும். பல்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் பாம்பு கடிச்சிருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, நம்ம உடனே சிபிஆர்ன்றதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அங்கேயே.